சேலம் மாவட்டத்தில் உள்ள தலைமா நிறுவனத்தை மூட எதிர்ப்பு தெரிவித்து அந்நிறுவனத்தில் பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாநகரம் புதுரோடு அருகில் செயல்படும் தலைமா எலக்ட்ரானிக் நிறுவனம் லே ஆஃப் நாட்களுக்கு முழு சம்பளம் வழங்க வேண்டும், சட்டவிரோதமான ஆட்குறைப்பு மற்றும் ஆலையை மூடும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றது. இதற்கென தனி அதிகாரியை அந்நிறுவனம் நியமித்துள்ளது. மேலும் தலைமா நிறுவனம் வெளிநாட்டு முதலாளிகளுக்கு அனுமதியின்றி கைமாற்றப்பட உள்ளதாக தொழிலாளர் சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. இத்தகைய நடவடிக்கையை கண்டித்து தொழிலாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொழிலாளர்களின் உரிமைக்காக நேரடியாக களமிறங்கி தொழிலாளர் நலன் மேம்பாட்டுத்துறை செயலாளருக்கு மனு அளித்தனர். 1998 ஆண்டு ஜெர்மனியை சேர்ந்த மார்டின் மார்க் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் கடந்த 25 முதல் 35 ஆண்டுகளாக 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்தி வருகிறது. 2023 ஆண்டில் நிறுவனம் இரட்டிப்பு உற்பத்தி செய்து அதிகளவு ஏற்றுமதி மூலம் லாபம் ஈட்டியதாகவும் மாநில அளவில் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சமீப ஆண்டுகளில் இந்நிறுவனத்தில் நிர்வாகியாக பணியாற்றிய சிலர் வேறு மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் புதிய தொழிற்சாலைகளை தொடங்கி 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி வருகின்றனர். ஆனால் தற்போது வெளிநாட்டு முதலாளிகள் இந்த நிறுவனத்தை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்தில் ஈடுபட்டு இயந்திரங்கள் உள்ளிட்ட உற்பத்தி சாதனங்களை வெளிநாட்டுக்கு எடுத்து செல்ல திட்டமிட்டுள்ளனர் என கூறப்படுகிறது. இந்நிறுவனம் கைமாற்றப்பட்டால் அங்கு பணிபுரியும் 500 தொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்கள் நடுத்தெருவில் தள்ளப்படும் அபாயம் இருப்பதாகவும் அரசு நிறுவனத்தை நேரடியாக கைப்பற்றி நடத்தினால் தற்போது உள்ள தொழிலாளர்கள் மட்டுமின்றி மேலும் 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு என்றும் தொழிலாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி வேல்முருகன் ஆணைக்கிணங்க தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை செயலாளருக்கு மனு அளித்து தலைமா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தை அரசு கைப்பற்றி நடத்த வேண்டும் என்றும் நிறுவன மேலாளர் மற்றும் மனிதவள மேலாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் தலைமா நிறுவனம் அரசிடம் அனுமதி கேட்காமல் முன் அறிவிப்பின்றி கதவடைப்பு செய்யப்பட்டதால் கடந்த மாதம் 30ஆம் தேதி முதல் 100க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்களால் தொடங்கிய தொடர் போராட்டத்தை முற்றுப்புள்ளி வைத்து அரசு குழு அமைத்து தன்னார்வ நிறுவன கலைப்பிற்கு காரணமான தலைமா பொது மேலாளர் மற்றும் மனிதவள மேலாளர் ஆகிய இருவரையும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் தமிழக அரசு சேலம் தலைமா நிறுவனத்தை எடுத்து நடத்த வேண்டும் என்றும் தலைமா வருகை பதிவு இயந்திரத்தை திறக்க வேண்டும் என்றும் 500 தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி நிரந்தரமாக பணி பாதுகாப்பு பெற்றுத்தர வேண்டும் என்றும் தொழிலாளர்கள் சார்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி கோரிக்கை வைத்துள்ளனர்.